when Saul was not acceptable to God to rule the people of Israel, இஸ்ரேல் மக்களை ஆளுகை செய்யும்படியாக, ஆட்சி செய்யும்படியாக சவுல் தேவனால் அங்கீகரிக்கப்படாத பொழுது, he commanded the prophet Samuel to go and anoint the person whom he has chosen to be the king of Israel. இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கும்படியாக, அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். God didn't mention the name of the person to whom this anointing should go. இந்த அபிஷேகம் என்பது யாருக்கு போக வேண்டும் அல்லது யாருக்கு பண்ணப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லல. But God said go. ஆனால் ஆண்டவர் சொன்னார். இவ்விதமாக he mentioned the family name, அந்த குடும்பத்தினுடைய பெயரை சொல்லிட்டாரு. But there are so many sons in this family. இந்த குடும்பத்தில் அநேக மகன்கள் இருந்தார்கள். Everybody was very tall, and for the appearance it looks as though he is fit to rule the people of Israel. எல்லாரும் அங்கே உயரமாக வாட்ட சாட்டமாக இருக்காங்க. ஓ, இவர்கள் பார்த்தா இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்வதற்கு தகுதியானவர்கள். So Samuel thought probably one of the young men who are around in this house would have been the chosen king of God. இங்கே இருக்கிற அந்த வாலிபர்களில் ஒருவன் யாராவது ராஜாவா இருக்குன்னு நினைச்சாங்க. But God's choice was different. ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. Samuel saw the appearance of the sons of this man. இந்த மனிதனுடைய குமாரர்களுடைய தோற்றத்தை பார்த்தான். But God said, Samuel, the way I look at men is completely different. சாமுவேல், நான் மனுஷனை பார்க்கறது ரொம்ப வித்தியாசமானதுப்பா. 1 Samuel 16:7, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் 1 Samuel 16:7, but the Lord said unto Samuel, look not on his countenance or on the height of his stature, because I have refused him. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். Generally all of us see the outward appearance, is it not? நம்ம எல்லாமே வெளியே தான் பார்க்குறோம். The status, அந்தஸ்து, the dress, அவர்களுடைய போட்டிருக்கிற உடுப்பு, the color of the skin, தோலனுடைய நிறம், the appearance, தோற்றம். So many things we all look outside. வெளியே தான் நம்ம பார்க்குறோங்க. But God has said, I don't see like that at all. நான் அப்படி பார்க்குறதே இல்லைங்கிறாரு. Because there is no regard for them. அதுக்கு முக்கியமே இல்லைங்கிறாரு. So God said, தேவன் சொன்னார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்னு சொல்லிட்டார். For the Lord seeth not as man seeth. So what are a contradictory statement? எவ்வளவு வித்தியாசமான ஒரு அறிக்கை பாருங்க. மனுஷன் பார்க்கிறபடியே நான் பார்க்கவே மாட்டேன். For man looketh on the outward appearance, but the Lord looketh on the heart. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். He looks at the heart. Even this morning, as we are in the presence of God, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த காலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு இருதயத்தையும் தான் பார்க்குறார். He sees your heart.
உன் இருதயத்தை பார்க்குறார். He is not interested in your outward appearance. உன்னுடைய வெளியான தோற்றத்தில் அவருக்கு ஆர்வமே இல்லை. சொல்கிறார், நான் பார்க்கவே மாட்டேங்கிறார். I don't see at all. There is not even a single percent of consideration on that. அதில் ஒரு சின்ன பர்சன்ட் கூட நான் பார்க்கறது இல்லைப்பா, நான் உள்ளே பார்க்குறேன். போன வாரம் நம்ம பார்த்தோம், we saw last week. Psalmist, he said in Psalm 66:18, சங்கீதம் 66:18 ஆண்டவர் சொன்னார். We saw that last week. அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். Psalm 66:18, if I regard iniquity in my heart, the Lord will not hear me. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தையை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். If I regard iniquity, God has no interest at all in me. உன் இருதயத்தில் நான் ஒரு அக்கிரம சிந்தை எனக்குள்ள இருக்குமானால் உன் பேரில் எனக்கு ஆர்வம் இல்லைப்பா. I don't have interest in you. I don't have. எனக்கு உன் பற்றி எனக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை. Suppose if God says, sees you this morning, and if your heart is not right before God, ஒருவேளை காலையில் இந்த வேலையில் உன்னை பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு உன் இதயத்தை பார்க்கும் பொழுது, if he says, I have no regard for you, உன்னை குறித்து எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்வாரானா? what a pity it is. எவ்வளோ ஒரு பரிதாபமான காரியம் இல்லைங்க. Our personal relationship with God is the most important thing in the whole world. இந்த உலகம் முழுவதுமே எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தொடர்பு தாங்க ரொம்ப முக்கியம். எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்னா, if I don't have a personal relationship with God, my whole religion is completely empty at all. இல்லை, என் முழு பக்தியுமே ஒன்றுமே இல்லையே, ஜீரோ. If God is not interested in me, தேவன் என்னில் அக்கறை உள்ளவராக இல்லைன்னா, what hope is there for me? எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? சாமுவேல் சொன்னார், நான் மனுஷன் பார்க்கறபடி பார்க்கறதில்ல. I don't see as man. Dear people, your personal relationship with God is the most important thing. உன்னுடைய தனிப்பட்ட தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு இருக்கு பாருங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். All the rest of the things, if it is not right in the first place, அது சரியா இல்லைன்னா மற்ற எல்லாமே it's vain, almost vain தாங்க. Your religion is vain, உன்னுடைய பக்தி vain. Even coming to the church is vain, ஆலயத்துக்கு வர்றது vain. Reading the Bible is vain, வேதத்தை வாசிக்கிறது. Your prayer is vain. ஏன் சொல்கிறாரு, உன்னை ஜபத்தையே நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. I won't hear your prayer. அப்போ என் ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னா, ஐயோ அப்போ நான் யார்கிட்ட போகிறது? to whom shall I go if God is not interested in hearing my prayer? Dear people, this is very important. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதான் சொன்னார் ஐசாயா 1:15-16. we saw the last week also. அவர் சொன்னார், Isaiah 1:15-16, and when you spread forth your hands, I will hide mine eyes from you. சொல்றாரு, உன் கைகளை நீ விரிக்கும் பொழுது, stretching out your hand, Lord, I need your help. உன் கையை விரிச்சு, ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு தேவை சொல்றாரு. I will hide mine eyes from you. என் கண்களை உன்னை விட்டு நான் மறைக்கிறேன். அதாவது உன்னை நான் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை நீ ரொம்ப ஜெபம் பண்ற, மிகுதியாக ஜெபிக்கல, when you make many prayers, அதிகமாக நீ ஜெபம் பண்ற, ஆண்டவரே எனக்கு விடுதலை தர வேண்டும்,
I'm sorry, I'm not interested in you, dear friend. அருமையான நண்பனே, உன் பேரில் எனக்கு ஆர்வம் இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாட் ஷுட் வி டூ? சொல்கிறாரு, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். 16th verse. முதலாவது நீ உன்னை சரிபடுத்துப்பா. கரெக்ட் வாட் ஆர் ஆல் த திங்ஸ். உன் சிந்தையே சரியில்லைன்னா அவன் ஜபத்தை நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறார். ஈவன் யுவர் தாட்ஸ் ஆர் நாட் ரைட். சப்போஸ் if I have bitter thoughts against somebody, யாருக்கு விரோதமாக என்னுடைய இருதயத்தில் கசப்பான எண்ணம் இருக்குது, ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் இருந்தால் உன் ஜபம் கேட்கப்படாதுங்கிறார். I hope many of our prayers are not being answered. நம்முடைய ஜபம் பதிலளிக்கப்படுகிறதே இல்லை. இட்ஸ் ட்ரூ. உண்மையாலுமே நம்ம பார்க்கும் பொழுது நிறைய நம்ம ஜபம் சரியாக பதிலளிக்கப்படுகிறதே இல்லை. Why? Because your heart is not right before God. உன்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக சரியா இல்லை. அப்போ இருதயம் சரியில்லைன்னும் பொழுது அவர் சொல்கிறாரு, I won't hear your prayers. உன்னுடைய ஜபத்தை நான் கேட்க மாட்டேன். Dear people, this is God's word. இது ஆண்டவருடைய வார்த்தை. I tell you, for all things, the antidote, இதுக்கெல்லாம் மாறு உத்தரம் என்னங்கிறத நம்ம போன வாரம் பார்த்தோம். அன்பு, God's love. God's love. இந்த அன்புங்கிறது ஒன்று இல்லைன்னா கூட அது பாவம் தாங்க. If there is no love, that itself is sin. Because நன்மை செய்கிறதை நான் விட்டால் கூட அது தப்பு தான். Even if I don't do the thing which is good, that is sin. பாவம் என்பது ரெண்டு விதம். Sin is of two kinds. One thing, the sins which we commit, நம்ம செய்யும்படியான பாவங்கள். The good things that we neglect also is a sin. நன்மை செய்ய அறிந்திருந்தோம், நன்மை செய்யாமற் போனால் அது பாவம்னு பைபிள் சொல்லுது. அதனால தான் பவுல் சொல்லிட்டாரு, போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், if I have no love, it doesn't, I am nothing. அன்பு இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. அந்த அன்பு இல்லைன்னா நானே எனக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது. 1 Corinthians 12th chapter, we saw that. அது சொல்கிறாரு, 1 Corinthians 13:1, though I speak with the tongues of men and of angels and have not charity, I am become a sounding brass or a tingling cymbal. சும்மா சத்தம் தான் வருது. No meaning that, அதில் எதுவும் ஒரு அர்த்தம் இல்லை. அதான் அவர் சொல்லிட்டார் 2வது வசனத்தில், இந்த அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. I am not useful in the kingdom of God. இன்னொன்று சொல்கிறாரு அந்த 3வது வசனத்தில், எனக்கு பிரயோஜனம் இல்லை. I don't profit also anything. It is an utter waste. ஆகவே இது முழுக்க முழுக்க அது வீணானது. ஆகவே அந்த முதல் பகுதியை தான் நம்ம பார்த்தோம். அன்பு பொறுமை உள்ளது, நீடிய சாந்தம் உள்ளது. இந்த அன்பை குறித்து தான் நம்ம தொடர்ந்து போன வாரமும் பார்த்தோம். சாதர் இது ரொம்ப சாந்தம் உள்ளது, நீடிய சாந்தம் உள்ளது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது, சபையில் ஒருவரோடு ஒருவர் நான் கொண்டிருக்கிற உறவில் எவ்விதமாய் காணப்படுவது. How should I have the relationship between brothers and sisters? If I regard I am superior, ஒருவேளை நான் ரொம்ப பெரிய மனுஷன் நினைச்சானா, God is not interested in me. தேவன் என் பேரில் ஆர்வம் இல்லை, என் சிந்தை சரியில்லை. If I have anything against a brother or sister, ஒரு சகோதர சகோதரிக்கு எதிராக ஏதாவது இருக்குமானா, if I regard them as a mean, ஒரு தாழ்வானவர்களாக அவங்களை நான் என்னென்னா, my relationship is broken between me and God. எனக்கும் தேவனுக்கு இடையே இருக்க தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு.
So the relationship between brothers and sisters in the church is very important. சபையில் ஒரு சகோதர சகோதரிய உறவு என்பது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாருன்னா, Colossians 3rd chapter, உங்க வாழ்க்கையில் அன்பு இருந்தா, if there is love, Colossians 3rd chapter 12, 12வது வசனம், Colossians 3:12, put on therefore as the elect of God, holy and beloved, bowels of mercies, kindness, humbleness of mind, meekness, long suffering. ஆகியால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். இவங்க யாரு? ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். சொல்லிட்டார், உன் இருதயம் சரியில்லைன்னா நீ எனக்கு பிரியமா இல்லைப்பான்றார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? we must, Lord forgive me, my heart should be right before thee, உமக்கு முன்பாக சரியா இருக்கணும். If I have love only, I could really have a right attitude towards God. அன்பு இருந்தால் தான் தேவனோடு சரியான ஒரு உறவிலேயே இருக்க முடியும். This is very important. அப்போதான் இங்கே சொல்கிறாரு, பிரியமானவர்களாய் ஒருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் பொறுமையும். என்ன சொல்கிறாரு? சாந்தம், பொறுமை. இப்படி இருக்கும் பொழுது தான் அந்த 13 சொல்கிறார், 13th verse, forbearing one another, ஒருவரை ஒருவர் தாங்கி. ஒருவேளை is there anything bitter against a brother or sisters? ஒரு சகோதர சகோதரிக்கு எதிராக உன்னுடைய இருதயத்தில் ஒரு கசப்பான ஒரு உணர்வு இருக்கா? an unloving attitude, ஒரு நேசிக்கக்கூடாத ஒரு நிலை இருக்கா? then you are cut off from God. தேவனிடத்தை துண்டிக்கப்படுகிறாய். whatever be the things that you are doing, நீ என்ன செஞ்சாலும் சரி அல்லது நீ என்ன நினைச்சாலும் சரி, இட்ஸ் utter useless. இது பிரயோஜனமே இல்லையே. அதான் அவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் இருக்கா? யார் பேராக உனக்கு குறைபாடு உண்டானால், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒரு குறைபாடு உண்டானால், உங்கள் மனசில் ஏதாவது அவங்கள குறித்த ஒரு எண்ணம், கசப்பு, வெறுப்பு குறையாக இருக்குமானா, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Even as Christ forgave you, so also do ye. Dear people, the greatest wonder to me is how God could forgive me. ஆண்டவர் எப்படி என்ன மன்னிக்க முடியும்? Because my sins are many. என்னுடைய பாவங்கள் அநேகம். I do have, if God would have saved me and changed me, God can save any other person. என்ன ஆண்டவர் ரட்சித்திருப்பாரானா, என்ன மன்னித்திருப்பாரானா, யாரையும் அவர் செய்ய முடியும். I have a confidence because when I look how he is so patiently dealing with me, என்னோட அவர் எவ்வளோ பொறுமையாக கையாளுறாருங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது, many times we could not forgive another brother. இன்னொரு சகோதரனை மன்னிக்க முடியறதில்ல. we don't respect another brother. ஒரு சகோதரனை நம்ம மதிக்கிறதில்ல. we don't regard to greet others. மற்றவர்களை நாம் வாழ்த்துறதில் முந்திக் கொள்ளுகிறதில்லை. we think high of ourselves. நம்மளை குறித்து உயர்வாக எண்ணிக்கொள்ளுகிறோம். if so, our personal relationship with God is not right. அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. என்னுடைய தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு அவ்வளோதாங்க, அதில் சரியில்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை. there is nothing. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அன்புங்கிறது அந்த 14 சொல்கிறார், above all these things, எல்லாத்துக்கு மேலே put on charity. எல்லாவற்றுக்கு மேலே பூரண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள், which is the bond of perfectness. ஒரு சவரன் பேரில் குறை இருக்குமான்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காணிக்க கொண்டாந்துட்ட, you have brought the offering. God reminds you,
your unforgiveness about your brother or a sister. ஒரு சகோதர சௌரியை குறித்து நீ மன்னிக்க முடியாத ஒரு காரியத்தை நினைப்போட்டுறாரு. அது சொல்கிற காணிக்கை அப்படியே வச்சிரு. Keep that offering. Go, reconcile and come back and put the offering. நீ போயிட்டு அந்த காணிக்கையை போடாத வச்சிரு. போய் ஒப்புரவாயிட்டு நீ வா. திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட். இது ஆண்டுடைய வார்த்தை இல்லைங்க. நம்ம நிறைய சமயம் நினைக்கிறோம், நான் இப்படியும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன், ஐ எம் அப்ரூவ்ட் ஆஃப் காட். அப்போது நமக்குள்ளே என்ன ஆகும்? அவர் சொன்னார் 15வது வசனத்தில் தொடர்ந்து பேசுகிறாரு. He continued to speak. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. Let the peace of God rule your heart. Dear people, do you have the peace of God? தேவ சமாதானத்தை பெற்றிருக்கிறோமா? When we have peace with God, only we can have the peace of God. தேவனோடு நம்ம சமாதானம் உள்ளவர்களாக இருந்தால் தான் தேவ சமாதானம் நமக்குள்ளே இருக்குங்க. தேவனோடு நான் சமாதானமாக இல்லைன்னா, if I don't have peace with God, I can't have peace of God. தேவ சமாதானம் எனக்கு இருக்காது. ஏன்னு கேட்டால் நிறைய சமயம் நம்ம நினைக்கிறோம், ஐயோ சமாதானம் இல்லை. ஆமாம், நான் ஆண்டவரோட சமாதானமாக இல்லையே, இல்லைங்களா? இப்போ மற்றவர்களை மன்னிக்க முடியலன்னா விதமான காரியங்களை தான் இதுக்காக தான் நீங்கள் அழைக்க, யூ ஆர் கால்ட் டு ஹேவ் த பீஸ் ஆஃப் காட். இதுக்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அங்கே அவர் சொல்கிறார், ஒரு சபையில் சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். யூ ஆர் கால்ட் இன் ஒன் பாடி. ஒரு சபைன்னா ஒரு சரீரம், விரல், கை, கால், கண் எல்லாமே. யூ ஆர் இன் அ பாடி. நான் தான் எப்போவுமே சொல்கிறது, யூனிட்டி இன் த ஸ்பிரிட். ஆவியில் ஒருமனப்பாட்டை காத்து கொள்ளும்படியாக ஜாக்கிரதையாயிருங்கள். when we have high thoughts about ourselves, நம்மை குறித்து மேலாக நம்ம இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குமானால், ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமாதானம் இருக்காது. we can't have peace. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ரோமன்ஸ் 15:7, ரோமர் 15:7, ஆண்டவர் மன்னித்தது போல நம்மை மன்னிக்க முடியாது சொல்லிட்டார். அவ்வளோதான். as Jesus has forgiven, I must forgive others. என்னால் மன்னிக்க முடியலன்னு சொல்லவே கூடாது. we can't say I can't forgive. you must plead. நீ ஆண்டவர் நோக்கி கெஞ்சணும். அவர் கார்னல் நேச்சர் இஸ் such a dreadful nature. நம்முடைய இந்த மாம்ச சுபாவம் இருக்கு, அவ்வளோ ஒரு பயங்கரமானதுங்க. we are fallen people, விழுந்து போன ஜனங்க. நன்மை என்னில் வாசமாக இல்லைன்னு பவுல் தெளிவாச்சு. there is no goodness in me. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. I have longing to do good, but I don't have strength to do good. ஆகவே அவர் சொன்னார், you must accept others. Romans 15:7, ரோமர் 15:7 அவர் சொல்கிறாரு, wherefore receive ye one another as Christ also received us to the glory of God. தேவனுடைய மகிமைக்காக அன்பு இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உண்மையான சமாதானம் இருக்கும். அன்பு இல்லைன்னா ஒன்றுமில்லை. அதான் பவுல் சொல்ல, if I have no love, I am nothing. நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பு தான் தேவை. we need love. ஏன் முதலாவது எனக்கே அது இல்லைன்னா ஐ எம் a loser. அந்த அன்பு இல்லைன்னா நானே இழந்து போகிறேன். ஏன் இழந்து போகிறேன்? I lose the living contact with God. ஜீவனுள்ள தேவனோட தொடர்பு நான் போயிருதே.
I don't have a living relationship with God. தேவனோடு ஜீவனில் தொடர்பு எனக்கு இல்லையே. அப்போ மற்ற எல்லாமே வீண் தாங்களே. the rest of all the things are vain இல்லை. அப்போ நான் ஆண்டவரோடு தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னால், if I have really அந்த காட்ஸ் லவ் உள்ள ஒரு காரியம் எனக்குள்ளே இருக்குமானா, வேணும்னு சொன்னால் எனக்கே இது தேவை, ஐ நீட் திஸ், எனக்கு மிக அவசியம், இது மிக முக்கியமானது இது. அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நான் தானே இழக்கிறேன். ஐ எம் த லூசர் இல்லை, ஐ எம் த லூசர். இஃப் ஐ கெட் ஆங்க்ரி வித் யூ, ஒருவேளை திடீர்னு எனக்கு கோபம் வருது, the greatest loss which is being incurred is not the person to whom we get angry. நம்ம கோபப்பட்டோம்னா யார் மேலே கோபப்படுறோமோ அவங்களுக்கு பெரிய இழப்பு இல்லைங்க, நான் தான் இழக்கிறேன். ஐ எம் த ஒன் ஹூ லூசஸ் த பிட்டர்னஸ். ஐ எம் த ஒன், நான் தான் இழக்கிறேன். ஏன்னா ஐ எம் பீயிங் எமோஷ்னலி அப்செட், உணர்வுபூர்வமாக நான் பாதிக்கிறேன். உன் வாழ்க்கையில் இதெல்லாம் போகலைன்னா நான் தான் இழக்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் தான் எமோஷ்னலாக, இஃப் ஐ கெட் ஆங்க்ரி ஐ எம் எமோஷ்னலி அப்செட், நான் ரொம்ப கோபப்பட்டு நான் தான் ஐ லூஸ் மை ஹெல்த் ஆல்சோ, என் சரீரமும் பாதிக்கப்படுகிறது. நான் திரும்பவும் அந்த நார்மல் லெவலில் வர்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். If for the coming of my restoration of my normality, it takes time. நிறைய பேருக்கு நம்ம பாருங்கள், அந்த சீக்கிரமாக அந்த ஒரு கோபம், எரிச்சல், வெறுப்பு, ஒன் திங், நீங்கள் அப்படியெல்லாம் உணர்வுகள் உங்கள்கிட்ட இருக்குமானா எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற தொடர்பு துண்டிக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ. Know that God is not interested in you unless you forgive, unless you restore your relationship with the brother or sister, the சகோதர சாரியோடு கூட, even in your home, உன்னுடைய வீட்டில் கூட. Probably you can ask God to help to bear with somebody. Some people are irritating you so much, உன்னை ரொம்ப கோபப்படுத்துகிற மாதிரி சிலர் இருக்கிறாங்கன்னா, you must go to God and plead, Lord, give me that grace to pass through this. I should not be bitter against this, my husband, my wife, my children or anybody else or relatives. என் உறவினர்கள், என்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள் யார் மேலே எனக்குள்ள கோபம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய. ஏன்னா அப்படி நான் இருந்தேன்னா உம்மோடு கூட தொடர்பு எனக்கு போச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையில் இது எவ்வளோ முக்கியம் இல்லைங்க. how important. if I lose the இது அவனுடைய வார்த்தையாச்சே. அதான் சொல்கிறார், சிந்தையே உனக்கு சரியில்லைன்னா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். சாமுவேல்கிட்ட தான் சொன்னேன், சாமுவேல், யூ லுக் அட் தி அப்பியரன்ஸ், நீ வெளி தோற்றத்தை பார்க்குற, ஐ see the heart, நான் இருதயத்தை பார்க்குறேன், இருதயம் சரியில்லை. when the heart is not right, I don't have regard for that person. அந்த நபருக்குரிய காரியத்தில் எனக்கு ஆர்வம் இல்லை. அதனால் எபேசியர் 4 சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் விதமான காரியங்கள் எல்லாம் போயிடணும். எபேசியர் 4:1 அவர் சொல்கிறாரு. நான் 1-2 வாசிக்கிறேன் முதல்ல. Ephesians 4:1-2. I therefore, the prisoner of the Lord, beseech you that ye walk worthy of the vocation wherewith ye are called. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு, worthy of God's calling. Are you called as a Christian? ஒரு கிறிஸ்தவன் அழைக்கப்பட்டிருக்கிறையா? நீ அதுக்கு தகுதியாக வாழுன்னு சொல்கிறார். யூ மஸ்ட் worthy of thy calling. தகுதியாக வாழாமல் நான் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லையே. unless I walk accordingly, it is of no use calling myself as a Christian. பாத்திரவான்களாய் நடந்து 2வது வசனத்தில் சொல்கிறார், with all lowliness and meekness and long suffering, forbearing one another in love.
மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. I tell you, if there is no love in a church, I don't think that church will be acceptable to God. ஒரு சபையில் அன்புங்கிறது இல்லைன்னா அந்த சபையை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? எங்கே இருக்க மாட்டார். Probably you may be a hindrance to the church. சபைக்கு நீ ஒருவேளை தடைக்கல்லாக இருக்க வாய்ப்பு உண்டு. When you harbor bitterness, jealousy, anger, ஒரு கசப்பு, வெறுப்பு, கோபம் விதமான குணங்களை நீங்கள் வச்சிட்டு இருந்தா, you spoil the spirit of the church. சபையினுடைய அந்த ஆவி, the oneness, the spirit of oneness is being spoiled by you. இந்த சபையில் அந்த ஒருமனப்பாடுங்கிற ஆவியை நீயே சீர்குலைக்கிறாய். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. Dear people, Christian life is such a beautiful life. கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை. A living relationship with God. ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு உறவுள்ள வாழ்க்கை. A life of peace and joy, ஒரு சமாதான சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை. A life living in security in the midst of this world. இந்த உலகத்தில் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. Because God himself has promised so much that he will be with us and guide us and lead us and protect us and bless us. தேவனே நம்மோடு கூட இருந்து நம்ம வழி நடத்துறாங்கிறாரு, பாதுகாக்கிறாங்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாங்கிறாரு, காத்துக்கொள்றாங்கிறாரு. So when I regard iniquity in my heart, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் I lose him, அவரை நான் இழந்து போகிறேன். So I should have love. ஆகவே அன்பு எனக்கு தேவை. அன்பு இல்லை நான் ஒன்றுமில்லை. You see, Ephesians 4:31-32 சொல்கிறாரு, 4:31-32, let all bitterness, சகல விதமான கசப்பு. கசப்பில் பல விதங்கள் இருக்குது. ஆமாங்க, கசப்பில் கூட ரொம்ப பல விதங்கள் இருக்குது. So many kinds of bitterness of this sort and that sort, for this and that. இந்த விதமான கசப்பு, அந்த விதமான கசப்பு, இதுக்குரிய கசப்பு. அப்படி இருக்குமான ஆண்டவர் உன்னை விட்டு விலகிடுறாங்கிறாரு. I will. சவுல் கூட when God Saul was not regarding God's commandment, அவருடைய கட்டளை குறித்த ஒரு கனம் மதிப்பு இல்லாத பொழுது ஆண்டவர் மெதுவாக சவுலை விட்டுட்டார். He just left off. சிம்சோன் கூட he thought that God's presence is with me. Even whatever I do, God's presence is with me. நான் எது செஞ்சாலும் அவனுடைய பிரசன்னை என்னோட கூட இருக்கிறது. Many people think that God's presence is with you whatever the way in which you live. நீ என்ன வழியில் வாழ்ந்தாலும் அவனுடைய பிரசன்னை இருக்குன்னு நீ நினைக்கிற. Even if you regard iniquity, God is with me, you think. நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தா கூட ஆண்டவனோட கூட இருக்காருன்னு நீ நினைக்கிற. But you know, when Samson was told that Philistines have come up, பிலிஸ்தியர் வந்திருக்கான்னு சொன்னப்போ தான் he thought that God's strength was there with him. அவருடைய பலம் அவனுக்குள்ள இருக்குன்னு நினைக்க. பட் he was shaved off. எல்லாம் முடிஞ்சு போச்சு. Do you know what happened to Samson? Samson கடைசி என்ன நினைஞ்சது? His eyes were blinded. அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. He was grinding the mill. மாவரைக்க போட்டான் அவனை. Finally, the final call of repentance. கடைசி ஆண்டவர் நோக்கி அவன் மன்னிப்பு கேட்ட, Lord, only one time give me the strength. ஆண்டவரே, ஒரே ஒரு முறை அந்த பலத்தை கொடும். Dear people, you must know, unless otherwise you restore your fellowship with God, தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பை நீ புதுப்பித்து காத்து கொள்ளவில்லை என்றால், you are cut off
You are completely cut off from God. தேவனை விட்டு நீ துண்டிக்கப்பட்டிருக்கிற. Whatever may be the knowledge of the Bible or anything else, என்ன வேதத்தை குறித்த அறிவு இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம். You may do all sorts of gimmicks and mimics. நீ அதை இதை எதை செஞ்சாலும் சரி, but God is cut off from you. உன்னை விட்டு ஆண்டவர் துண்டிச்சிட்டாரே. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். நீ எதை விட்டாலும் சரி, வாட் எவர் மே பி த திங்ஸ் தட் யூ லூஸ், எது இழந்துட்டாலும் சரி, தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு உன் வாழ்க்கையில் இருக்கணும். ஒருவேளை உன் வாழ்க்கையில் இது மட்டும் நீ ஒப்புரவாகாமல் இருந்தால், சப்போஸ் இஃப் தேர் இஸ் எனிதிங், இஃப் யூ ஹவ் நாட் செட் ரைட் யுவர் ஹார்ட், காட் இஸ் காலிங் யூ திஸ் மார்னிங். இந்த காலையில் ஆண்டவர் உன்னை கூப்பிடுறார். உன் இருதயத்தை சரியில்லை அப்படின்னு உனக்கு தெரியுமானா, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காலையில் உன்னை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறாரு. God is calling you to restore or else to begin a fellowship with him. அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தின் தொடர்புக்குள்ள ஆரம்பிப்புக்குள்ள கூப்பிடுறார். Psalm 139. Psalm 139:24. சங்கீதம் 139:24. And see if there be any wicked way in me. ஆண்டவரே, and see my heart. இருதயத்தை பாருங்க ஆண்டவரே. See my heart. And if there be any wicked way in me, lead me in the way everlasting. நித்திய வழியில் என்னை நடத்த ஆண்டவரே. அந்த வழி வேண்டாம் ஆண்டவரே, அந்த பொல்லாத வழி எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் தட் விக்கெட் வே. டேக் அவே தட் வே ஃப்ரம் மீ. ஏனற்ற அந்த வழியை எடுத்து போட ஆண்டவரே, நித்திய வழியில் நடத்தும். ஸோ வி ஹவ் டு ப்ரே அண்ட் ஹம்பிள் அவர் செல்ஸ் பிஃபோர் காட். நம்ம ஜெபித்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு. காட் இஸ் வில்லிங் டு ஃபர்கிவ் அஸ். நம்ம பாருங்க, when we realize our sin, நம்ம பாவத்தை உணரும் பொழுது ஆண்டவர், God is willing to forgive us. ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கார். இஸ் ரெடி டு ஃபர்கிவ் அஸ். ஆயத்தமாக இருக்கார். அப்போ நம்ம ஏன் அவரிடத்தில் போகக்கூடாது? why not we go to him instead of lingering like Lot's wife. லோத்து மனைவி அப்படியே தடுமாற, வெளியே வர மாட்டேங்கிறா. சோதோம் குமாராவில் ஐயோ விட்டு வச்ச இந்த வீடு என்னாச்சு? வாட் அபவுட் த ஹவுஸ்? I could not take all the things out of the house. வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்க முடியல. Because I have to run. நான் ஓடணும். ஐயோ, how much I earn? எவ்வளோ நான் சம்பாதிச்சேன்? How many years of labor? எவ்வளோ வருஷமாக உழைச்சது? Almost we gathered all the prosperity in our place in Sodom. சோதோமில் எல்லா செழிப்பையும் சேர்த்து வச்சோமே. But God says, in no time I am going to destroy Sodom. சன நேரத்தில் நான் இந்த சோதம் அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. How much of years of labor? எத்தனை வருஷம் கூட்டி சேர்த்தோம். How much of hard labor? எவ்வளோ கடினமாக உழைச்சோம். How much we cherished in the things that we gather. நம்ம சம்பாதித்ததெல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ நம்ம சந்தோஷமாக இருந்தோமே. ஐயோ, சன நேரத்தில் இது போகுதா? Dear people, all you gather, எல்லாம் சேர்த்து வைக்கிறது. It was a strange experience to me last 2-3 days back. எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இது. இன் கொல்லிகள்ஸ் when I was sleeping, தூங்கிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் என்னுடைய ஒரு கை ஒரு கால் ஒரு மாதிரி பெராலிட்டிக் அட்டாக் மாதிரி ஒரு நம்னஸ் இருக்குது. அதே சமயத்தில் இட் வாஸ் ஆக்சுவலி லூசிங் grip from the joints. அது ஜாயிண்ட்டை விட்டு ஏதோ போகிற மாதிரி இருக்குது. அது மாத்திரமில்ல, I was almost, my breath is almost going. என்னுடைய உயிரை போகிறமா வலிகளே ஒன்றும் இல்லை. அப்படியே அப்போ தான் நான் நினச்சேன், ப்ராபர்லி டெத்து நான் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. ஆண்டவரே, ஒருவேளை இஃப் இட் இஸ் ஸோ, அப்படி தான் நினச்சேன். ஒருவேளை ப்ராபர்லி this body has to be carried from here. ஒருவேளை இந்த சரீரம் இங்கேருந்து எடுத்து போக, நோ பெயின், நத்திங். அந்த ஒரு நம்னஸ், அந்த ஒரு கால் ஒரு கை தானதுமா, ஒரு சைடு
ஆனால் எனக்குள்ளாக ஐ ஃபீல் ஆஸ் தோ மை breath இஸ் கோயிங் ஆன் அவுட் ஆஃப் மை பாடி. என்னுடைய அந்த ஜீவன் போகிறத போல, பட் somehow God restored it. ஆனால் அப்போ நினச்சேன், ஒருவேளை உயிர் போகிறதுனா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இட் வாஸ் a strange experience to me. ஒரு விந்தையான அனுபவமாக இருந்தது. I was not afraid, நான் பயப்படலை. But I thought probably this is the way by which God will take away our breath from us. In no time it's all finished. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. That we must recognize, அது அறிந்து கொள்ளணும். The life that you live for God alone with can stand. ஆகவே நீங்களுடைய வாழ்க்கையில் probably you may earn so much, நிறைய சம்பாதிக்கலாம், you have spent a lot of money, you have spent a lot of energy, அநேக செலவு பலத்தையெல்லாம் எழுந்திருக்கலாம். பட் ultimately when God takes away from this world, இந்த உலகத்திலிருந்து ஒன்று எடுத்து போடும் பொழுது you are cut off from the world, உலகத்திலிருந்து துண்டிக்கப்படுற, அவ்வளோதான். Dear people, in the same way, if you are cut off from God, where can you go? அதே விதத்தில் தேவனிடத்தில் துண்டிக்கப்பட்டிருப்பாயானால், when you die, நீ மரிக்கும் பொழுது where can you go? எங்கே போவ? Lord's wife. It is not easy for us when we really set our hearts on the world. உலகத்து மேலே உன் இருதயம் அப்படியே பிடி இருந்ததுன்னா அதை இருந்து வெளியே விடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதனால் பைபிள் சொல்லுது, பூமிக்கு அடுத்த வேளையில் மேலானவர்களை தேடுங்கள். நாட் ஆஃப் த வேர்ல்ட், seek after the things above. இயேசு ஒரு சாட்சி சொன்னார், நீ ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தா, if you are a child of God, God gave a wonderful testimony. ஆண்டவர் ரொம்ப அருமையான ஒரு சாட்சியை கொடுக்கிறார் பாருங்களேன். John's Gospel 17th chapter, about his children he made a wonderful statement. அவருடைய பிள்ளைகளை குறித்து ஒரு அழகான அறிக்கை அவர் செய்கிறார். It's a wonderful statement about his children, and what a confidence with which he could say, இல்லை என்ன ஒரு நம்பிக்கையோடு பேசுகிறாரு. He was praying to the Father. பிதாவினிடத்தில் அவர் ஜெபம் பண்ணுறாரு. John's Gospel 17th chapter, யோவான் 16வது அதிகாரத்தில் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கும்படியான காரியத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம். இட் வாஸ் a Solomon time. அது ரொம்ப ஒரு பயபக்தியான நேரம். 16th verse, John's Gospel 17 and 16, he says, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. What a bold statement, இல்லை பாருங்க. They are not of the world, even as I am not of the world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். உலகம் அவர் ஏற்றுக்கொள்ள, the world was created by him, but the world rejected him. இல்லை உலகம் அவருடையது, உலகம் அவனை புறக்கணிச்சிருச்சு. Dear people, your heart will be set either on the world or on Christ. உன் இருதயம் உலகத்தின் பேரில் வைக்கப்பட்டிருக்கும் அல்லது கிறிஸ்துவின் பேரில் வைக்கப்பட்டிருக்கும். இடைப்பட்டது எதுவுமே இல்லைங்க. டோன்ட் பி டிசைவ்ட், ஏமாந்து போகாது. அது சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல. 17 தான் சொன்னார், sanctify them through thy truth, thy word is truth. உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். லார்ட்ஸ் வைஃப், இட் வாஸ் அ கிரேட் ஸ்ட்ரகிள். அவளால் முடியவே இல்லைங்க. இட் வாஸ் இம்பாசிபிள். I tell you, if you live for the உலகத்துக்காக வாழ்ந்தா நீ அதிலிருந்து விடுபட முடியாது, unless God's grace works on you. அவனுடைய கிருபை உன் பேரில் செயல்படலைன்னா. ஆனால் மாயை பின்பற்றி கிருபையை போக்கடித்தார்கள். They hold on the vain things and they made void of grace. அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே நம்ம பார்க்க முடியாத இந்த பகுதியில் நம்ம முடிப்பதற்குன்பாக லோத்தினுடைய மனைவி விடலை. டியர் பீப்புள், ஐ டெல் யூ, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கக்கூடாது. ஆர் யூ ஏபிள் டு டிட்டர்மைன் இட்? அதான் சொல்கிறாரு அந்த 31, அதை பார்த்து நம்ம முடிப்போம். எஃபேசியன்ஸ் 4th chapter அவர் சொல்கிறாரு,
31-32 அவர் இதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். Ephesians 4:31 Let all bitterness and wrath and anger and clamor and evil speaking be put away from you with all malice. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க கடவது. And be kind one to another, tender hearted, forgiving one another, even as God for Christ's sake hath forgiven you. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட ஒரு தொடர்புள்ள ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னால், we want to have a living relationship with God. God's love alone can keep our hearts without harboring any evil which makes us unfit before God. ஆண்டுடைய அன்பு நம்ம இருதயத்தில் இருந்தால் தான் ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தகுதியற்றவர்களாக ஆக்கிற இதிலிருந்துமே நம்ம காத்துக்கொள்ளும். அண்ட் ஒரே ஒரு அன்பு தாங்க, இல்லைன்னா மற்றதெல்லாம் விடுங்க. யூ ஜஸ்ட் லீவ் ஆஃப். இஃப் ஐ ஹாவ் நோ லிவிங் கனெக்ஷன் வித் காட், தேவனோடு ஒரு ஜீவனில் தொடர்பு இல்லைன்னா என் வாழ்க்கையே வீணாச்சே. மை லைஃப் இஸ் வெயின். ஐ காண்ட் ஹவ் பீஸ் ஆஃப் காட் பிகாஸ் I don't make peace with God. தேவனோடு நான் சமாதானமாக இல்லையே, அப்போ எப்போ தேவ சமாதானம் எனக்கு கிடைக்கும்? கிறிஸ்து எப்படி? I wonder, dear people, when I look at the cross, சிலுவையை பார்க்கும்போது, I tell you, Jesus really made use of this prayer, not only on the cross, at every step. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தபோது மாத்திரமல்ல, ஒவ்வொரு அடியிலும் இப்படி தான் ஜெபம், Father forgive them for they do not know what they are doing. பிதாவே தங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்க அவளை மன்னியும். If he would have recorded some bitterness against the people who crucified him, அவர் சிலுவையில் அறைந்த அவர்கள் பேரில் ஒரு சின்ன கோபம் கசப்பு இயேசுவுக்கு இருந்திருக்குமானா, he is completely unfit to live in the place as a sacrifice for the sinners. பாவிகளுக்குன்னு மரிக்கிறதுக்கு அவருக்கு தகுதியை இழந்திருப்பாருங்க. So he would have, it was a real battle, ஒரு போராட்டம் தான், to keep our hearts fit enough to have living communion with God. தேவனோடு கூட அந்த தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு நம்ம நிறைய போராட வேண்டியிருக்கு. பிகாஸ் on the one hand the devil is trying to oppress us, பிசாசு நம்மளை தாக்குறான். On the other hand, our own wicked heart is fighting against us, our carnal nature, the மாம்ச சிந்தை, ஜென்ம சுபாவம், இதெல்லாம் நம்மளை இன்னொரு பக்கம் போராடுது. But God's grace is sufficient. அவருடைய கிருபை போதுமானது தான் சொன்னார். My grace is sufficient. கிருபை போதும். Dear people, what about your relationship with God? தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு, உன்னுடைய தொடர்பு எப்படி இருக்கு? வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்தில் உண்டோ ஆண்டவரே? இஸ் தேர் எனிதிங் தட் இஸ் கிரீவிங் யுவர் ஹார்ட்? ரிமூவ் தேம். இல்லைன்னா நான் பண்ணுற ஜபமெல்லாம் வீணுன்னு சொல்கிறீர். மை ப்ரேயர் இஸ் வெயின், மை ரிலிஜன் இஸ் வெயின், நம் பக்தி வெயின். அண்ட் இஃப் ஐ எம் கட் ஆஃப் ஃப்ரம் யூ, உம்மிடத்தை துண்டிக்கப்பட்டேன்னா, வென் ஐ எம் கட் ஆஃப் ஃப்ரம் த வேர்ல்டு, உலகத்திலிருந்து துண்டிக்கப்படும் பொழுது, வேர் கேன் ஐ கோ? எங்கே நான் போகிறது? ஸோ லெட் அஸ் humble ourselves before God. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். Let's pray, please. Father, you know the most crucial thing in my life is a living relationship with God every day, every moment. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு அதிமுக்கியமான ஒன்று, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனப்பொழுதும் உம்மோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பில் நான் சரியாக இருப்பது. If I regard iniquity in my heart, என் இருதயத்தில் சிந்தை சரியில்லைன்னா, my connection with thee is cut off. உம்மோடு கூட இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. Probably a good tube light, a light
எல்லாம் ஒருவேளை ஒரு விளக்கு, ஒரு டியூப் லைட், பட் தி கனெக்ஷன், த ஒயர் இஸ் கட் ஆஃப் இன் ஒன் பிளேஸ். ஒரு இடத்துல துண்டிக்கப்பட்டிருக்கு. த டியூப் லைட் கான் பர்ன். ஆண்டவரே, டியூப் லைட் எரிய முடியாதே. How could we live in this world if you are not our anchor? நீர் எங்களுடைய நங்கூரமாக இல்லைன்னா அந்த உலகத்தில் நாங்கள் எப்படி ஆண்டவரை வாழ முடியும்? Dear people, speak to this dear people. இந்த மக்களோடு பேசும். If they have not reconciled with God so far, தேவனோடு அவங்க இதுவரைக்கும் ஒப்புரவாகாதவர்களாக இருந்தார்களானால், the Lord Jesus, the blood of Jesus Christ cleanseth us from all sins. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறது. Have mercy upon this dear people. இந்த மக்களோடு கூட இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 98427-67184, 98427-67184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.